ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சண்டே அன்னைக்கு செஞ்ச மட்டன் ரெசிபிஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் டிஃபனாக கொத்துக்கறி குருமாவும் பூரியும் தான். ஸோ அதனால் கொஞ்சமாக கொத்துக்கறி தான் எடுத்துருக்குறோம். ஒரு நேரத்துக்கு அளவாக போதுங்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம். ஸோ கொத்துக்கறி குருமாவும் மட்டன் சுக்கா மாதிரியே அதே ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். கொத்துக்கறியை நல்லா மஞ்சப்பொடி உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்ச கொத்துக்கறியை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா தண்ணி எல்லாம் இறங்கும். அந்த மட்டன் தண்ணியெல்லாம் இறங்கினாலே அந்த ஸ்மெல் நம்மளுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வத்தல், ஒரே ஒரு வத்தல் அதுக்கு கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடியாச்சு. இந்த கேப்பில் நான் பூரிக்கு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்துக்கறி நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் சுக்கா பவுட்ரும் இருக்கிறதுனால ஈஸியாக குருமா ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வடச்சட்டியில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணி அதோட முந்திரி பருப்பு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம், ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். எல்லாமே நான் ரேஷியோ குறைச்சி தான் போடுறேன். மட்டன் கொஞ்சம், கொத்துக்கறி கொஞ்சம் இருக்கிறதுனால எல்லாமே ரேஷியோ குறைச்சி போட்டேன். இப்போ மட்டன் சுக்கா பவுடரையும் அதோட ஆட் பண்ணி மசாலுக்கு தேவையான உப்பு போட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுட்டு அப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்ச கொத்துக்கறியையும் அதோட சேர்த்துடுறான். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் போட்டு நல்லாவே கொஞ்ச நேரம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதோட மல்லி இலையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நான் சைடில் மட்டன் சுக்காவுக்கு வேக வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொத்துக்கறியும் நல்லாவே கிரேவி ரெடியானதுனால லாஸ்ட்டாக மிளகு தூள் தூவி இறக்கிட்டேன். கொத்துக்கறி கிரேவி இன்றைக்கி சுக்கா ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். இப்போ பூரி போட்டு எடுத்து காலை டிஃபன் வேலையை முடிக்க வேண்டியதான். என்னதான் மட்டனை நல்லா கொத்தி அந்த கொத்துக்கறி ஷேப்பில் கொண்டு வந்திருந்தாலும் அது வேகிறதுக்கு, மட்டன் வேகிற அளவுக்கு டைம் தான் எடுக்கும். ஸோ நல்லாவே மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா சுட சுட பூரியும் கொத்துக்கறி சுக்காவும் தான் சொல்லணும். இந்த காம்பினேஷனுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காலை டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்த உடனே மட்டன்லாம் வேக வச்சு வச்சுருந்ததுனால சுக்காவும் குழம்பும் ரெடி பண்ணிவிட்டு சைடில் பச்சடியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாலே லாஸ்ட்டாக பிரியாணி சூடாக வச்சு அப்படியே சாப்பிட்றலாம். அதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே அரிசியும் சீரக சம்பாவில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதையும் அரிசியை ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊறணும். ஸோ அதுக்காக அதையும் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில், நான் பாத்திரத்தில் வைக்கல, குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கிறேன். அதோட சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, முந்திரி பருப்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுட்டு அப்புறமா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா பொன்னிறமாகவே வதங்கணும். அதோட 2 பச்சை மிளகாய் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நிறைய பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் அதை சாப்பிட்றப்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்காக 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதத்தில் ஒரு ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதோட தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா மசிகிற விலைக்கு வதக்கி விட்டுட்டு இந்த பக்கம் மட்டன் நான் வேக வச்சு வச்சுருந்தேன் மஞ்சள் பொடி உப்பு போட்டு. ஸோ அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி போட்டு நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா ஈகிள் பொடி தான் எடுத்துருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்க விட்டுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தயிர் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லாவே தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா ஒரு எண்ணெயிலே எல்லாமே பிரியாணிக்கு எண்ணெயிலே எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருந்தால் தான் அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக புதினா மல்லி இலையை சேர்த்து அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி 1.25 கப் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்த உடனே அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தால் தான் அரிசியெல்லாம் போட்டு கொதிக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். தண்ணியும் உப்பு சேர்த்த உடனே அப்படியே அரிசியை போட்டுறேன். போட்டுட்டு உடனே மூடி போட்டு மூடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு
மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் பிரியாணி அரிசி சீரக சம்பா குழையாமல் கரெக்டான பதத்துக்கு வரும். ஸோ இப்போ வந்து ஒரு சவுண்டு விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து சவுண்டு அடங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு குழையாமல் நல்ல பதத்துலேயே வந்துருந்துச்சு. இப்போ அதோட நம்ம நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பிரியாணியை வந்து கலந்து விட போகிறேன். கலந்து விட்டு அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி நான் மூடி வச்சிட்டேன். பிரியாணி, சுக்கா, மட்டன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன, அப்படியே ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.